Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல நம்ம பார்க்க போறது கார்ன் சீஸ் பால். இந்த கார்ன் சீஸ் பாலை நல்ல ஒரு ஸ்டார்டராவோ இல்லனா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாவோ எடுத்துக்கலாம். இது வரைக்கும் ரெஸ்டாரண்ட்ல மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த கார்ன் சீஸ் பாலை இனிமே வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். குட்டீஸ்ங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச இந்த கார்ன் சீஸ் பாலை இது மாதிரி டேஸ்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடகடன்னு காலியாகிடும். இந்த கார்ன் சீஸ் பாலை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கார்ன் சீஸ் பாலை ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 10 கார்ன் சீஸ் பால் தான் செய்ய போகிறேன். அதனால் பாதி கார்னை மட்டும் பாயில் பண்ணி வச்சுருக்குறோம். பாயில் பண்ண இந்த கார்ன்லேருந்து 1 கப் அளவுக்கு மட்டும் கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னை முழுசாக பீல் பண்ணாமல் இது மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கார்ன் சீஸ் பாலை எண்ணெயில் போடும்போது அதுலேருந்து கார்ன் வெடித்து வராமல் இருக்கும். நமக்கு கார்ன் சீஸ் பாலும் அழகாக ரவுண்டாக கிடைக்கும். பாயில் பண்ண கார்ன் 1 கப் எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கை ரஃப்பாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி நல்லா நைஸாக மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 10 கார்ன் சீஸ் பால் செய்ய 2 சீஸ் தேவைப்படும். இதில் ஒரு சீஸை கேரட் துருவி வச்சுக்கலாம். இன்னொரு சீஸை 9 பீசஸ் வர்ற மாதிரி சின்ன சின்ன டைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம துருவி வச்சுருந்த சீஸையும் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை சேர்த்துடலாம். சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற சீஸ்லேயே உப்பு இருக்கும். அதனால் ரொம்பவும் கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். பைண்டிங்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். உருளைக்கிழங்குலேயும் கார்ன்லேயும் இருக்கிற ஈரப்பதமே போதும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கார்ன் அதிகமாக இருந்ததுன்னா உருண்டை பிடிக்கும்போது சரியாக வராது. அதனால் கார்னை விட உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சீஸை வச்சு சீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு டைட்டாக பிடிச்சிடலாம். உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் லட்டை விட கொஞ்சம் சின்ன சைஸாக பிடிச்சிக்கலாம். அப்போ தான் பார்க்கும்போது அழகாக இருக்கும். இது மாதிரியே எல்லாத்தையும் அழகாக ரவுண்டாக உருண்டி வச்சிடலாம். இந்த கார்ன் சீஸ் பால்லாம் நினைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் கிரம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பிரெட் கிரம்பிள்ஸை வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு 4-5 ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி பொறன்னு வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிரெட் கிரம்பிள்ஸ் நம்மளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பிரெட் கிரம்பிள்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலன்னா பரவாயில்ல. அதுக்கு பதிலாக 2 ப்ரெட்டை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ரோஸ்ட் பண்ணாமலே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன் சீஸ் பாலை கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு கார்ன் சீஸ் பாலில் பிரெட் கிரம்பிள்ஸ் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்பிள்ஸ் உதிராமல் இருக்கிறதுக்காக கையால் ஒரு தடவை இது மாதிரி டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ்லாம் மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன் சீஸ் பாலில் வேக வச்ச உருளைக்கிழங்கும் கார்னும் தான் சேர்த்துருக்கோம். அதனால் இதை நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் மேலே மொறுன்னு வர்றதுக்காக தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அதனால் எண்ணெய் கொதி அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். மேலே இது மாதிரி கோல்டன் கலர் வந்ததுமே எடுத்துடலாம். நம்ம கார்னை நைஃப் வச்சு கட் பண்ணி சேர்த்ததுனால கார்ன் சீஸ் பாலில் மேலே தெரிகிற கார்ன்லாம் வெடிக்காமல் கார்ன் சீஸ் பால் அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. கார்ன் சீஸ் பால் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டுடுங்க. அப்போ தான் உள்ளார இருக்கிற இந்த சீஸ் மெல்ட் ஆகி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சூப்பரான இந்த கார்ன் சீஸ் பாலை நீங்களும் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த கார்ன் சீஸ் பாலை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.